ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் வந்து ஒரு ஸ்டாராக இருந்தாலுமே அது வந்து சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அண்ட் சன் எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 டேஸ் ஆஃப் எர்த் டேஸில் வந்து அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அழகான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் தேதி 2வது மாதம் 2017ஆம் ஆண்டு தை மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை, பெரிய அளவு ஏற்றம், சந்தோஷம், அனுகூலங்கள், தெய்வ கோயில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள், மனதிற்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மற்ற விஷயத்தில் எந்தவித சிக்கல்கள் இருந்தாலும் அதை நினைத்து குழப்பிக்கொள்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். சில கிரகங்களின் சேர்க்கை அப்படி காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக ஜெயித்து அதில் வரக்கூடிய பிராப்தங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் காணப்படுவதனால் தைரியமாக இருப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாக்காளத்து ஜாமீன் போன்ற விஷயத்தில் மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை தரும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தவித பாதிப்பும் காணப்படவில்லை. இளவயதினர் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற விஷயங்களில் சிறிது கவனச்சிதறலால் தேவையில்லாத பிரச்சனை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வங்கி அட்டைகள் போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக கையாளுங்கள். யாருக்கும் மெச்ச வேண்டும் என்பதற்காக பண விஷயத்தில் தாராளம் காட்டாதீர்கள். பொறுமையாக இருங்கள். குடும்பத்தினருடைய ஆலோசனை இல்லாமல் பெரிய அளவு முதலீடுகள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பொறுமையாக கையாள்வது பல விதத்தில் நன்மை. உடைமைகள் விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள், அனுகூலங்கள், வெளிவட்டாரம், ஏற்றம், பலவிதமான சங்கடங்களிலிருந்து நிவர்த்தி, மனதிற்கு சங்கடங்களிலிருந்து பாதிப்புகள் நிவர்த்தி, பணப்பிரச்சனை தீர்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றி, நீண்ட நாட்களாக வராத பணம் வருவதற்குண்டான பிராப்தங்கள், வங்கிகளில் கடன் எதிர்பார்த்திருந்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி, புது விஷயத்திற்கு ஆரம்பிப்பதற்குண்டான யோக பலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு, தடைகள் நீக்கம், கடல் கடந்து செல்வதற்குண்டான பிராப்தம், தொழில் அமைப்பில் புதிய முதலீடுகளுக்குண்டான சந்தோஷங்கள், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தனிப்பட்ட முறையில் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்கள், மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய யோக பலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்தில் எல்லா விஷயத்திலும் அவசரத்தனம் வேண்டாம். பொறுமையாக பேசுங்கள், பொறுமையாக வாருங்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டங்கள். அதே சமயம் நிதானம், தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம். ஆவேசப்படாதீர்கள். உத்தியோக மாற்றங்களோ தொழில் மாற்றங்களோ எதிர்நோக்கியுள்ளவர்கள் மீண்டும் அதற்குண்டான ஒரு ரெமெடி தேடிக்கொண்டு அதை ரிசைன் பண்ணுவது நன்மை தரும். அவசர கதியில் பிறருடைய நம்பிக்கையை ஏற்படுத்தி தவறான முடிவுகள் எடுப்பது பெரும் சிக்கல். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை, குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக முக்கியத்துவம். தனிப்பட்ட முறையில் எந்தவித உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கூட்டாளிகள் மற்ற விஷயங்கள் அண்டை அயலார் விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில்
உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்த செய்திகள், தடைப்பட்டிருந்த உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் யோகமும் அனுகூலமும் காணப்படுவதை உணரலாம். அதே சமயம் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை சிலருக்கு ஏற்பட்டுவிடும். துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் மட்டும் கவனம். வெளிவட்டாரம், தொழில் அமைப்பு, வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு. பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த நிம்மதியற்ற தன்மை மாறி சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வு போன்ற விஷயங்களில் உங்களுடைய பெயர் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டங்கள் ஆரம்பித்து உள்ளது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த விரயங்கள் அமைப்பு மாறி சேமிப்பு சந்தோஷ அமைப்புகள் ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரத்தில் எல்லாவற்றிலும் ஒரு விதமான கவனமாக இருக்க வேண்டும். இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் உள்ளவர்கள், கண்களில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் மிக மிக கவனம். கண்டிப்பாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஆவேசப்படுவதெல்லாம் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழில் அமைப்பிலும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் அதிக கவனமாக இன்று இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள். பிறர் விஷயத்தில் கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருங்கள். நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று மற்றவர்களை மிரட்டுவதெல்லாம் தேவையில்லாத குழப்பத்தையும் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு அதிகமாக காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். தந்தை வழி உறவுகளுக்கு மிக மிக அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சாதாரண பிரச்சனை, மருத்துவ ஆலோசனை அவசியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம் தன்னம்பிக்கை வலுவதற்குண்டான மிகப்பெரிய யோக பலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக படித்துக் கொள்ளுங்கள். தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்பட்டு பலரால் திகைக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ ஓகே பஸ் இன்னைக்கும் சன்ல இருக்கிற நிறைய ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்க எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய். Thank you.